அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு இந்நாளினுடைய எல்லா நலவுகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ்விடத்திலே மனமுவந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், நன்மைகளையும் பரக்கத்துகளையும் ஒருங்கிணைத்து தரப்படப்பட்ட நாளாக இந்த நாளை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், பல முசீபத்துகள், ஆபத்துகள், திடீர் சோதனைகள், அறியாபுறத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், அலுவல் சார்ந்த இன்னல்கள், போக்குவரத்து சிரமங்கள், போக்குவரத்திலே பயணத்தினுடைய ஆபத்துகள், இன்ன பிற துன்பங்கள், விபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல்வாயாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளை இனியதாக துவங்கி இருக்கும் அன்பு உறவுகளே, அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நம்பிக்கை சாட்டுவது என்பது இரண்டு வகையானது. ஒருவர் வீட்டை விட்டும் வெளியே செல்கின்ற பொழுது தவக்கல்து அலல்லா, அல்லாஹின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சாட்டிவிட்டு செல்கிறார். இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கும் உள்ளத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் ஏற்படுத்தப்படவில்லை. நாவு மொழிகிறது, உதடுகள் அசைகிறது, அவ்வளவுதானே ஒழிய இந்த தவக்கல்து அலல்லாஹ் என்ற இந்த வார்த்தை சக்தி மிக்கதாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு நாவுகளின் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வெறும் நாவுகளால் ஜபிக்கப்படக்கூடிய சொற்கள், அது தஸ்பீகளுக்கு ஒரு முழு பயன் இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தவக்கல்து அலல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுவின் மீது நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன். என் காரியங்களுக்கு அவன் போதுமானவன். என் செயல்களை எனக்கு தகுந்த மாதிரி தௌஃபீக்கோடு நடத்தி தருபவன் அவன்தான் என்னை இயக்குகிறான். எல்லாம் அவன் மூலமாகவே நடக்கிறது. எவ்வளவு பெரிய இன்னல்கள், துன்பங்கள் வந்தாலும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து அதை தடுத்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமலே தவிர அந்த துன்பம் நம்மை விட்டும் நீங்காது. உலக மக்களே சேர்ந்து நமக்கு வரக்கூடிய இன்னல்களை தடுக்கிறார்கள். அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் அதை நாம் கண்டிப்பாக நம் மீது அந்த துன்பம் நிகழும். இது போன்ற ஒரு ஆழமான தவக்கலோடு வார்த்தைகளை முடிய வேண்டும். ஆம், உள்ளத்தோடு தொடர்பில்லாத எந்த உதட்டு அசைவுகளுக்கும் பயனில்லை என்பதை புரிந்து கொள்வோம். நாவு மட்டும் அசையாமல் உள்ளத்தோடு இணைந்து தஸ்பீகளை முழங்குவோம், தஸ்பீகளை துதிப்போம், இறையருளை பெறுவோம், தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம். இன்ஷா அல்லாஹ்.